எனது இணைய இரவு வணக்கங்கள். எனது பெயர் சுஜய் கிருபாகரன். நான் உங்களிடம் கதைக்கப் போவது எனது ஊர் பத்தமேனி. இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்துள்ள அச்சுவேலி நகர சபை பிரிவில் அடங்கியுள்ள ஒரு பத்தமேனி. இங்கு பக்தர்கள் அதிகம் வாழ்ந்த ஊர் என்பதால் பத்தமேனி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பசுமையான தோட்டங்கள், மரங்கள் என இயற்கை வளங்களால் சூழப்பட்ட அழகிய கிராமம். இங்கு வாழும் மக்கள் மிகவும் பணிவானவர்களும் இயல்பான வாழ்வாதாரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்பவர்களுமாக உள்ளனர். எங்கள் ஊர் முக்கிய தொழில் விவசாயம். இங்கு திராட்சை, கத்திரி, வெங்காயம், ராசவல்லி மற்றும் பல பயிர்களை பயிரிடுகிறார்கள். 50 வருடங்களுக்கு முன்பு எனது அப்பப்பாவும் பத்தமேனியில் ஒரு விவசாயியாக திகழ்ந்தவர். ஆனால் இன்று முன்பை போல் விவசாயம் செய்வது மிகவும் அரிதாகவே காணப்படுவதாக எனது அப்பா கீரப்பன் கவலையுடன் கூறினார். அங்கு இருக்கும் இளையோர் விவசாயத்திலும் ஆர்வம் காட்டினால் இன்னும் எமது ஊர் மிளரும் என்பதில் ஐயமில்லை. விவசாயத்துடன் இணைந்து கால்நடை பராமரிப்பிலும் ஈடுபட்டு வருவது சாலச் சிறந்ததாகும். ஊரின் முக்கியமான ஆளுகள் ஒன்று பத்தமேனி பிள்ளையார் கோவிலும் அதன் அருகில் இருக்கும் வாசிய சாலையும் ஆகும். இவ்வாசிய சாலை 72 வருடங்களாக பத்தமேனி மக்களால் பராமரிக்கப்பட்டு வருவது பெருமைக்குரிய விடயமாகும். மேலும் இவ்வூருக்கு மெருகூட்டும் விதமாக காளி கோவில், வைரவர் கோவில்களும் அமைந்துள்ளது. இவை எங்கள் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்களாக உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மக்கள் மனதில் ஒருமைப்பாட்டையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகின்றதாக நான் உணர்கிறேன். கல்வி வசதிகளும் எங்கள் ஊரில் முக்கியத்துவம் பெற்று ரத்தினேஸ்வரி ஆரம்ப பாடசாலை எங்கள் ஊரில் தொடக்க பள்ளியாக அமைந்துள்ளது. இங்கு இருப்பவர்களில் அநேக மாணவர்கள் அப்பாடசாலையில் கல்வி கற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அங்கமாக ரத்தினேஸ்வரி பாடசாலை உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும். இப்படி எங்கள் ஊரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கு தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்து வருகிறார்கள். பத்தமேனியாக எனது ஊரை பற்றி நினைத்தால் மிகவும் பெருமையாக உள்ளது. அழகான குடும்பம், வீடு, பாசத்தை பொழியும் உறவுகள், கோவில் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் என்று எங்கள் ஊரின் நினைவுகள் நாம் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இது எங்கள் வாழ்வை மறக்க முடியாத ஒரு இடமாக என்றென்றும் என் மனதில் நிலைத்திருக்கும். எழில் கொஞ்சம் நிலம் எம் ஊர் பெருமை பேசும். சாய்ந்தாடும் பயிர் நம் ஊர் வரலாறு சொல்லும். பாய்ந்தோடும் நீரோ பயிர் துணை கண்டு சேரும். பனையும் அசைந்து காற்றுடன் கதை பேசும். மீளாத துன்பமும் இவற்றுடன் கலந்து அந்நாள் என்றே மறையும். நன்றி, வணக்கம்.